வணக்கம் நண்பர்களே. பொதுமக்களுக்கு மத்திய அரசிடமிருந்து நல்ல செய்திகள் வெளியாகி உள்ளது. அதன்படி மாதம் ரூபாய் 3000 ஓய்வூதியம் கிடைக்கும் அசத்தல் பென்ஷன் திட்டம் குறித்து தற்போது வெளியிடப்பட்டு உள்ளது. அமைப்பு சாரா துறை தொழிலாளர்களை பதிவு செய்வதற்காக நாடு முழுவதும் சிறப்பு பதிவு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மந்தன் திட்டம் பிப்ரவரி 2019 தொடங்கப்பட்டது. அமைப்பு சாரா துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு முதியோர் கால பாதுகாப்பை வழங்குவதற்காக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ஒரு விருப்பத்தின் பேரில் சேரக்கூடிய மற்றும் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும். நாடு முழுவதும் இந்த திட்டத்தில் 54 லட்சத்திற்கும் அதிகமான பயனாளிகள் இணைந்துள்ளதாக மக்களவையில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை இணை அமைச்சர் ஷோபா எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் தெரிவித்துள்ளார். இதில் அமைப்பு சாரா துறையைச் சேர்ந்த பெண் தொழிலாளர்களின் பங்கு 53.1% ஆகும். இந்த திட்டத்தின் கீழ் அரசாங்கம் செலுத்திய மொத்த பங்களிப்பு தொகை ரூபாய் 2011.1 கோடி ஆகும். இந்த திட்டத்தின் கீழ் அமைப்பு சாரா துறை தொழிலாளர்கள் 60 வயதை எட்டிய பிறகு மாதம் ரூபாய் 3000 ஓய்வூதியத்தை பெறுவார்கள். 18 வயது முதல் 40 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் இந்த திட்டத்தில் இணையலாம். எனினும் அவர்களின் மாத வருமானம் ரூபாய் 15,000 அல்லது அதற்கும் குறைவாக இருக்க வேண்டும். மேலும் மத்திய அரசு பங்களிப்பு செய்யும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு, ஊழியர் அரசு காப்பீட்டுக் கழகம் அல்லது தேசிய ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றில் அவர்கள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடாது. வருமான வரி செலுத்துவோரும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியற்றவர்கள் ஆவார். இந்த திட்டத்தில் இணையும் பயனாளியின் வயதை பொறுத்து மாதாந்திர பங்களிப்பு தொகை ரூபாய் 55 முதல் ரூபாய் 200 வரை அமைகிறது. பயனாளி செலுத்தும் மாதாந்திர பங்களிப்பு தொகையில் 50% அரசே ஏற்கும். அதே அளவிலான தொகையை மத்திய அரசும் பங்களிப்பாக வழங்கும். நாடு முழுவதும் சுமார் 4 லட்சம் மையங்களை கொண்ட பொது சேவை மையங்கள் மூலமாக இந்த திட்டத்தில் இணைய பதிவு செய்து கொள்ளலாம். தகுதியுள்ள அமைப்பு சாரா துறை தொழிலாளர்கள் இந்த ஒரு இணையதளம் மூலமாகவும் தங்களை பதிவு செய்து கொள்ள முடியும். பயனாளிகள் 60 வயதை நிறைவு செய்த பின்னரே ஓய்வூதிய தொகை வழங்கப்படும். இந்த திட்டம் பிப்ரவரி 2019 தொடங்கப்பட்டதால் பிப்ரவரி 2039க்கு முன்னதாக ஓய்வூதிய வழங்கல் தொடங்காது. சில சந்தர்ப்பங்களில் PMSYM திட்டத்தின் கீழ் உள்ள சந்தாதாரர்களின் கணக்குகள் செயலற்ற நிலைக்கு மாறுகின்றன. இதற்கு முக்கிய காரணம் நிர்ணயிக்கப்பட்ட மாதாந்திர பங்களிப்பு தொகையை செலுத்தாததே ஆகும். வங்கி கணக்கில் போதிய பணம் இல்லாமல் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கை மாற்றுதல் அல்லது மூடுதல் மற்றும் பங்களிப்பு தொகையை தவறாமல் செலுத்த வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு இல்லாமை போன்ற காரணங்களால் இக்கணக்குகள் மூடப்படுகின்றன. இந்த திட்டத்தில் பயனாளிகளின் தொடர் பங்கேற்பை உறுதி செய்யவும், அவர்களின் பதிவை அதிகரிக்கவும் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் இது தொடர்பாக ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வருகிறது. PMSYM திட்டத்தில் தகுதியுள்ள பயனாளிகளை பதிவு செய்யும் பொது சேவை மையங்களுக்கு ஊக்கத்தொகைகளை அரசு வழங்குகிறது. விருப்பத்தின் பேரில் வெளியேறும் வசதி, செயலற்ற கணக்குகளை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வரும் வசதி, கோரிக்கை நிலை மற்றும் கணக்கு விவர அறிக்கை போன்ற புதிய வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளன. செயலற்ற கணக்குகளை மீண்டும் செயல்படுத்துவதற்கான காலக்கெடு ஓராண்டில் இருந்து 3 ஆண்டுகளாக நீட்டிக்கப்பட்டு உள்ளது. PMSYM திட்டம் ஈஸ்ராம் இணையதளத்துடன் இருவழி முறையில் இணைக்கப்பட்டு உள்ளது. மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த குறுஞ்செய்தி வாயிலாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. PMSYM திட்டத்தின் கீழ் பதிவு செய்வது குறித்த தகவல்கள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டு உள்ளன. அமைப்பு சாரா துறை தொழிலாளர்களை பதிவு செய்வதற்காக நாடு முழுவதும் சிறப்பு பதிவு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதேபோல அதிகப்படியான பென்ஷன் யாருக்கு கிடைக்கும் என்று மத்திய அரசு ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்துள்ளது. அதாவது EPS பென்ஷன் ஸ்கீம் இவ்வாறு உண்மையான அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் அதிக பங்களிப்பை வழங்குவதன் மூலம் ஓய்வுக்கு முந்தைய கடைசி 60 மாதங்களின் சராசரி சம்பளம் கணக்கிடப்பட்டு ஊழியர்களுக்கு மிக அதிகமான மாதாந்திர ஓய்வூதியம் கிடைக்க வழிவகை செய்யப்படுகிறது. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் உள்ள ஓய்வூதிய திட்டமான EPS-இல் பலரும் ரூபாய் 15,000 என்ற சம்பள வரம்பின் அடிப்படையிலேயே பங்களிப்பை வழங்கி வருகின்றனர். எனினும் சில ஊழியர்கள் தங்களின் உண்மையான அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் பங்களிக்க விரும்புகின்றனர். இது தொடர்பான விவரங்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மத்திய அரசு முக்கிய விளக்கங்களை அளித்துள்ளது.
அதாவது கடந்த வியாழக்கிழமை அன்று ராஜ்யசபாவில் இபிஎஸ் திட்டத்தின் கீழ் அதிகப்படியான ஓய்வூதியத்தை சீராக நடைமுறைப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மாதபராவ் கேப்கடே இதுகுறித்து மத்திய அரசிடம் சில கேள்விகளை எழுப்பினார். அதன்படி விலக்கு அளிக்கப்பட்ட மற்றும் அளிக்கப்படாத நிறுவனங்களைச் சேர்ந்த ஊழியர்களுக்கு உயர்ந்த ஓய்வூதியத்தை ஒரே சீராக வழங்குவது தொடர்பாக கடந்த ஜூலை 9, 2026 அன்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பையும் அதற்கு முந்தைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் அரசு கருத்தில் கொண்டுள்ளதா என்று அவர் கேள்வி எழுப்பினார். குறிப்பாக விலக்கு அளிக்கப்பட்ட நிறுவனங்களின் ஊழியர்களும் தங்களின் உண்மையான சம்பளத்தின் அடிப்படையில் உயர்ந்த ஓய்வூதியத்தை பெறும் உரிமையை உறுதி செய்ய சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளை தீர்ப்பை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் கடந்த 2022 ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையிலும் வரம்பற்ற உண்மையான சம்பளம் மூலம் இபிஎஸ்க்கு பங்களித்து உயர் ஓய்வூதியத்தை தேர்வு செய்ய ஊழியர்களுக்கு உள்ள உரிமை குறித்தும் அவர் கேள்வி எழுப்பினார். உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து மத்திய அரசு அளித்துள்ள விளக்கங்கள் என்னவென்றால், கடந்த ஜூலை 9, 2026 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை வழங்கிய தீர்ப்பை அரசு கவனத்தில் கொண்டுள்ளது. மேலும் சுனில்குமார் பி மற்றும் பிறர் வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகள் உரிய காலத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. உயர்ந்த ஓய்வூதியத்தை தேர்வு செய்ய விரும்பும் இபிஎஸ் சந்தாதாரர்களுக்காக பிரத்யேக ஆன்லைன் வசதி உருவாக்கப்பட்டு கூட்டு விருப்ப படிவங்கள் உரிய விதிகளின்படி பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2022 ஆண்டு நவம்பர் மாதம் வழங்கப்பட்ட உயர்ந்த ஓய்வூதியம் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பானது விலக்கு அளிக்கப்பட்ட மற்றும் அளிக்கப்படாத அனைத்து நிறுவனங்களுக்கும் ஒரே சீராக அமல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு திட்டவட்டமாக தெளிவுபடுத்தி உள்ளது. பொதுவாக இபிஎஸ் பங்களிப்புக்கு ரூபாய் 15,000 என்ற சம்பள வரம்பு உள்ளது. ஆனால் தகுதியுள்ள ஊழியர்கள் இந்த வரம்பிற்குள் முடங்கிவிடாமல் தங்களின் உண்மையான அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியில் 8.33% தொகையை ஓய்வூதிய நிபுணத்துவத்திற்காக பங்களிக்க இந்த திட்டம் அனுமதிக்கிறது. இவ்வாறு உண்மையான அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் அதிக பங்களிப்பை வழங்குவதன் மூலம் ஓய்வுக்கு முந்தைய கடைசி 60 மாதங்களின் சராசரி சம்பளம் கணக்கிடப்பட்டு ஊழியர்களுக்கு மிக அதிகமான மாதாந்திர ஓய்வூதியம் கிடைக்க வழிவகை செய்யப்படுகிறது. இபிஎஸ் 95 திட்டமானது நிறுவனங்களில் பணிபுரியும் தகுதியான ஊழியர்களுக்கு முதுமை கால ஓய்வூதியம், முன்கூட்டிய ஓய்வூதியம், நிரந்தர ஊனம் மற்றும் பணியாளரின் மறைவுக்கு பின் குடும்ப ஓய்வூதியம் போன்ற பலன்களை வழங்குகிறது. இதில் பணிபுரியும் ஊழியரின் அடிப்படை சம்பளத்தில் இருந்து நிறுவனங்கள் 8.33% பங்களிப்பையும் மத்திய அரசு 1.16% பங்களிப்பையும் செலுத்துகின்றன. குறைந்தது 10 ஆண்டுகள் பணியாற்றியவர்கள் 58 வயதுக்கு பிறகு ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள். எனினும் தற்போதைய நிலவரப்படி இபிஎஸ் 95 திட்டத்திற்கு மாற்றாக புதிய இபிஎஸ் விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. அதேபோல விலக்கு அளிக்கப்பட்ட மற்றும் விலக்கு அளிக்கப்படாத நிறுவனங்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். விலக்கு அளிக்கப்பட்ட நிறுவனங்கள் ஊழியர்களின் நலனுக்காக தனிப்பட்ட முறையில் சொந்தமாக வருங்கால வைப்பு நிதி அறக்கட்டளையை அமைத்து நிர்வகிப்பவை ஆகும். இவை தொழிலாளர் சேமநல நிதி சட்டம் 1952 பிரிவு 17 கீழ் முறையான விலக்கு பெற்றிருக்கும். அடுத்ததாக விலக்கு அளிக்கப்படாத நிறுவனங்கள். இவை இபிஎஃப்ஓ அமைப்பிடமிருந்து தனிப்பட்ட விலக்கு எதையும் பெறாத நிறுவனங்களாகும். இந்த அமைப்புகள் இபிஎஃப்ஓவின் அனைத்து விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர ரூபாய் 2,000 மேல் யூபிஐ பரிவர்த்தனை செய்தால் கட்டணம் விதிக்கப்படும் என்ற தகவல் கிடைத்துள்ளது. யாருக்கெல்லாம் இந்த ஒரு கட்டணம் பொருந்தும் என்ற முழு விவரத்தையும் தெரிந்து கொள்வோம் பாருங்கள். தற்போதைய விதிகளின்படி சாதாரண பயனாளர்கள் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வரை யூபிஐ பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம். யூபிஐ பயனாளர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி தற்போது வெளியாகி உள்ளது. மத்திய நிதியமைச்சகம் பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு அமைப்புகள் மசோதா 2027 நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி உள்ளது. இந்த மசோதா வணிகர் தள்ளுபடி விகிதத்தை அறிமுகப்படுத்த முன்மொழிகிறது. இந்த திட்டத்தின்படி ரூபாய் 2,000க்கும் மேற்பட்ட வணிக பரிவர்த்தனைகளுக்கு எம்டிஆர் பொருந்தக்கூடும். இருப்பினும் இந்த விதி அனைத்து யூபிஐ பயனாளர்களுக்கும் பொருந்தாது. வணிக ரீதியிலான பரிவர்த்தனைகளில் ஈடுபடுபவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். இது சாதாரண வாடிக்கையாளர்கள் மீது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று கூறப்படுகிறது. பால், காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் வாங்குவது அல்லது
ஆட்டோ, டாக்ஸி கட்டணம் செலுத்துவது போன்ற அன்றாட UPI பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்பட வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இப்பவே ஷேர் பண்ணி வச்சுங்க. இது போன்ற லேட்டஸ்டான அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளாக தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி நண்பர்களே.